நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவமாக, நாளைய கனவுகள் நிஜங்களாக. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம்புது காலை வணக்கம். கிருபா, ஒரு தடவை தவற விட்டா நமக்கு திரும்ப கிடைக்காது டைம் தான். ஆமாண்டா, ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு வையன், எந்த வேலையில ஆரம்பிச்சானோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்காக தான் எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே நல்ல நேரத்தை பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கு நல்ல நேரம், ராவு காலம், யமகண்டம்லாம் எப்பப்பன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புத்தம்புது காலையில சூரியோதயம். இன்று 25/9/2014 வியாழக்கிழமை, ஜெய வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. சூரியோதயம் காலை 6:03 ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி மதியம் 1:29 வரை பிரதமை, பிறகு துவிதியை. அஸ்தம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். கீர்த்தி, நேத்து காலையில கோவிலுக்கு போயிட்டு இருந்தப்போ பூஜைன்னு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னது இதுன்னு தெரியலையே, யாரையாவது கேட்டா இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டிட போறாங்களேன்னு கேட்காமலே வந்துட்டேன். அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. நீ வேற யார்கிட்டயாவது கேட்டு பாரு. உனக்கும் தெரியாதா? இப்ப நான் யார்கிட்ட போய் அதை பத்தி கேட்பேன்? சரி, இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. நம்ம அர்த்தமுள்ள ஆன்மீகம் பார்க்கலாம். பார்த்தாலே போதும், நிறைய விஷயங்களை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் இன்று சக உயிர்களிடம் மட்டுமல்லாமல் தாவரங்களிடமும் மற்ற பொருட்களிடமும் கூட அன்போடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த ஆன்மீக சிந்தனையை பார்க்கவிருக்கிறோம். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்று பாரதியார் பாடுகிறார். எல்லா உயிர்களிடமும் நாம் அன்பு செலுத்த வேண்டும், எந்த உயிராக இருந்தாலும். இந்த ஒரு தத்துவத்தில் உலக மகான்களிடையே மிக உயர்ந்த நிலையை கொண்டு ஒரு அரிய அறிவுரையை வழங்கியவர் நமது தமிழகத்தைச் சேர்ந்த வள்ளலார். அவர்தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். ஒரு பயிர் அது வாடுகிறது, அந்த வாடுகிற பயிரை பார்க்கிற பொழுது அந்த பயிர் வாடுகிறதே என்று இவருடைய மனம் வாடுகிறது, இவர் வாடுகிறார். ஆக சக மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் தாவரங்களிடமும் கூட அன்பு செலுத்துகிற ஒரு குணம் வள்ளலாரிடம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா மக்களிடமும், எல்லா உயிர்களிடமும், எல்லா தாவரங்களிடமும் கூட அன்பு செலுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நெறியை வள்ளலாருடைய தத்துவம் நமக்கு புலப்படுத்துகிறது. ஸ்ரீ அரவிந்த அன்னை ஒரு நாள் உறங்கினார், மறுநாள் எழுந்தார், தன்னுடைய அடியவர்களை அழைத்தார். அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மரத்தை வெட்டுவதாக நீங்கள் தீர்மானம் செய்திருக்கிறீர்களா என்று அன்னை கேட்டார். சொன்னார்கள், அந்த மரம் சற்று போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதால் அதை வெட்ட முடிவு செய்திருக்கிறோம் என்று அன்பர்கள் சொன்னார்கள். அன்னை சொன்னார், என்னுடைய கனவில் அந்த மரம் வந்தது, என்னை வெட்டுவதாக இருக்கிறார்கள், நான் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகையால் தயவு செய்து என்னை வெட்டாதீர்கள், நீங்கள் உத்தரவிட்டு என்னை வெட்டுகிற அந்த எண்ணத்தை அவர்களிடமிருந்து போக்க வேண்டும் என்று அது கனவில் என்னை கேட்டுக்கொண்டது. அதனால்தான் உங்களை நான் இப்போது அழைத்து விசாரித்தேன், அந்த மரத்தை தயவு செய்து வெட்ட வேண்டாம் என்று அன்னை அறிவுறுத்தினார் என்பதாக ஸ்ரீ அன்னையினுடைய வாழ்வில் ஒரு சம்பவம் வருகிறது. அன்னை எல்லா உயிர்களுக்கும், தாவரங்களுக்கும், ஜடப்பொருட்களுக்கும் கூட உயிர் உண்டு என்று நம்பியவர். ஒரு மர பொருள், ஒரு அலமாரி
அல்லது ஒரு நாற்காலி போன்ற பொருட்கள் இருந்தாலும் கூட அவைகளை பிரித்து பிரித்து பார்த்தால் அவை அணுத்துகள்களால் ஆனவையாக இருக்கின்றன. அந்த அணுத்துகள்கள் புரோட்டான், நியூட்ரான் என ஆங்காங்கே அலைகிற சுற்றுகிற மிக நுண்ணிய உருவங்களை கொண்டு திகழ்கின்றன என்பதை நமது விஞ்ஞானம் சொல்கிறது. எங்கே அசைவு இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர் இருக்கிறது என்பது நம்முடைய கோட்பாடு. எனவே ஸ்ரீ அன்னை அவர்கள் எல்லா பொருட்களிலும் உயிர் இருக்கிறது என்று கருதியவர். அன்னையின் வாழ்வில் ஒரு சம்பவம், திடீரென்று ஒரு அலுவலகத்தில் நீங்கள் எங்கள் அலுவலகத்திற்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டு ஒரு தொலைபேசி அழைப்பு அன்னைக்கு வந்தது. அன்னை மிக உயர்ந்த ஒரு துறவினி இல்லையா? அவர் பந்தா காட்டுபவர் அல்ல, யாருக்கும் எதற்கும் வசப்படுபவர் அல்ல, உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர். இந்த தொலைபேசி அழைப்புக்கு அவர் பதில் சொன்னபோது, இன்னும் ஒரு வாரத்திற்கு நான் பல பரபரப்பான அலுவல்களில் சிக்கியிருப்பேன், ஆகையால் உங்களுடைய அலுவலகத்திற்கு வர இயலாது, ஆனால் இப்போது நான் பணி குறைவாகத்தான் அமர்ந்திருக்கிறேன், எனவே இப்போதே நான் வருகிறேனே என்று அன்னை சொல்லிவிட்டார். அந்த அலுவலகத்தில் இருந்தவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். இவ்வளவு சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி, வருகிறேன் என்று சொன்னவரை வராதே என்று சொல்ல இயலாது. ஆகையால் அன்னை வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக அவர்கள் அந்த அலுவலகத்தை ஒழுங்கு செய்தார்கள். எல்லா கோப்புகளையும் எடுத்து ஒரு ஓரமாக வைத்து ஒரு மேசை விரிப்பை ஏற்பாடு செய்து வாசலில் புள்ளி வைத்து கோலம் போட்டு அன்னையை வரவேற்க பூரண கும்பத்தோடு தயாராக இருந்தார்கள். அன்னை சொன்னபடி ஒரு 10 நிமிடங்களில் காரில் புறப்பட்டு வந்து அங்கே இறங்கிவிட்டார். அவர்கள் எல்லோரும் வரவேற்றார்கள் பூரண கும்பம் கொடுத்து. அன்னை உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்து வலது காலை எடுத்து வைத்து சற்று நடந்த அன்னை அங்கேயே நின்றார். எல்லோரும் வியப்போடு காத்திருந்தார்கள், ஏன் அன்னை பேசாமல் இருக்கிறார் என்று. அன்னை சொன்னார், இங்கே ஏதோ சன்னமாக ஒரு அழுக்குரல் கேட்கிறது, அந்த அழுக்குரல் எங்கிருந்து வருகிறது என்று நான் பார்க்க வேண்டும் என்று அன்னை சொன்னார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். மற்ற யாருக்கும் அழுகுரல் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அன்னையினுடைய மனக்காது மிகவும் நுண்ணியது. அவர் மெல்ல நடந்து வந்தார். மூடியிருந்த ஒரு அலமாரியின் முன் வந்து நின்றார். இந்த அலமாரிக்கு உள்ளிருந்து தான் அந்த அழுகுரல் வருகிறது, ஆகையால் அலமாரியை திறங்கள், நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னார். அலமாரியை சாவி போட்டு திறந்த மறுகணம் அன்னை வருகிறார் என்று அவசரமாக அப்படியே அள்ளி குப்பலாக வைக்கப்பட்டிருந்த அத்தனை கோப்புகளும் தடதடவென்று கீழே விழுந்தன. அன்னை சொன்னார், கோப்புகளை எல்லாம், ஃபைல்களை எல்லாம் எச்சரிக்கையாக பார்த்து அடுக்கி வைக்க வேண்டும். அப்படி அடுக்கி வைத்தால் அவை மனம் மகிழும், அவை உங்களுக்கு கூடுதலாக பணிபுரியும். இப்படியெல்லாம் எடுத்து அள்ளி அடைத்து வைத்தால் அவைகள் துன்பப்படுகின்றன. அவைகளுடைய அழுகுரல் தான் எனக்கு கேட்டது. அலுவலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒழுங்காக வைத்து கொண்டால் அவைகள் அழாமல் சந்தோஷமாக உங்களுக்கு பணி செய்யும். அப்போது உங்களுடைய பணியின் தரம் மேம்படும் என்று அன்னை அறிவுறுத்தியதாக அவருடைய வாழ்வில் ஒரு சம்பவம் வருகிறது. எனவே உயிர் இல்லாதது என்று உலகில் எதுவுமே இல்லை, எல்லாவற்றிலும் உயிர் சக்தி இருக்கிறது. எனவே எல்லா விஷயங்களையும் அன்போடும் பரிவோடும் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய ஆன்மீகம் அறிவுறுத்துகிறது. எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா பொருட்களிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும் என்று சொல்கிற அன்னை செருப்பு உபயோகிப்பது எப்படி என்பதை பற்றி கூட ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். நாம் செருப்பு போட்டுக்கொள்கிறோம், பல நாட்கள் அதை பயன்படுத்துகிறோம். ஆன்மீக நெறியில் வாழ்கிறவர்கள் அந்த செருப்பு கிழிந்து விட்டால் அதை தூக்கி போட்டுவிட்டு புது செருப்பு வாங்கி கொள்ளுகிற அந்த ஒரு வழக்கம், அதில் ஒரு புதிய யுக்தியை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்னை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? புது செருப்பு வாங்கிய பிறகு இந்த பழைய செருப்புகள் இரண்டையும் ஒரு காகிதத்தில் வைத்து மடித்து மூடி மனதில், பழைய செருப்பை நீ எனக்கு மிகவும் உழைத்தாய், கஷ்டப்பட்டு எனக்கு வேலை செய்தாய், என் பாதங்களை நீ பாதுகாத்தாய், ஆனால் இப்போது நீ கிழிந்து விட்டாய், பிய்ந்து விட்டாய், ஆகையால் உன்னை தொடர்ந்து உபயோகிக்க முடியாத ஒரு சூழலில் நான் இருக்கிறேன், என்றாலும் இதுவரை உழைத்த உனக்கு நன்றி பாராட்டி உனக்கு நான் விடை தருகிறேன் என்று சொல்லி அந்த கிழிந்த செருப்பை குப்பை தொட்டியில் போட வேண்டும். அப்படி போட்டால் நமக்கு புதிதாக வாங்கி நம்முடைய காலுக்காக நாம் ஏற்றுக்கொண்ட அந்த புதிய செருப்புகள் முன் செருப்பை விடவும் கூடுதலாக நமக்கு உழைக்கும், அதனுடைய பயன் கூடுதலாக கிட்டும் என்று அன்னை தெரிவிக்கிறார். ஆக எல்லா பொருட்களுக்கும் உயிர் உண்டு என்று கருதி எல்லா பொருட்களையும் நேசத்தோடு கையாண்டால், பராமரித்தால், ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் உலகியல் ரீதியாகவும் அந்த பொருட்களுடைய ஆயுட்காலம் நீடிப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சியிலிருந்து, நம்முடைய வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ், மிக்சி போன்ற பொருட்களிலிருந்து ஒவ்வொன்றையும் பாசத்தோடு நாம் பராமரித்தால் கட்டாயம் அவை பழுதாகாமல் நெடுநாள் உபயோகத்தில் வரும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. இந்த உண்மையைத்தான் அன்னை தன்னுடைய ஆன்மீக நெறியில் விளக்கியிருக்கிறார். ஆகையால் எல்லா பொருட்கள் மேலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும், எல்லாவற்றையும் கவனத்தோடு பராமரிக்க வேண்டும். உமர் கயாம் என்கிற ஒரு கவிஞர் இருந்தார். அவருக்கு உயர்ந்த தத்துவ ஞானி, எல்லாவற்றின் மேலும் ஒரு பெரிய பாசம், பிரியம் அவருக்கு.
ஒரு குயவன் களிமண்ணால் பானை செய்து கொண்டிருந்தான். அந்த குயவன் பானை செய்கிற அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிற இடத்தின் அருகே உமர் கயாம் அமர்ந்திருந்தார். கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தார். அப்படி கவனித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு சன்னமாக ஒரு குரல் கேட்டது. அது என்ன குரல் என்பதை கவிமணி தன் கவிதையில் விளக்குகிறார். மண்ணை எடுத்து ஒரு குயவன் மயக்கி பிசையும் வேளையிலே திண்ணை அருகே சென்றிருந்தேன், செய்யும் செயலும் கண்டிருந்தேன். அண்ணா மெல்ல மெல்ல என அமைந்த அழுகை குரல் கேட்டேன், கண்ணில் காணா தன் நாவால் களிமண் கரைவது என உணர்ந்தேன் என்று உமர் கயாமினுடைய சிந்தனை செல்கிறது. எல்லா பொருட்கள், எல்லா உயிர்கள், வள்ளலார் சொன்ன மாதிரி தாவரங்கள் இவற்றின் மேலெல்லாம் அன்பு செலுத்துகிற போது அந்த மனிதன் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைகிறான் என்கிற ஒரு செய்தி என்று பார்த்தோம். இன்னொரு செய்தியோடு அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் மறுபடி சந்திப்போம். வணக்கம். மருதமலை மாமணியே முருகையா. என்னம்மா ப்ராப்ளம்? நான் தான் அப்பயும் பாடுவேன், இப்போ நீ பாட ஆரம்பிச்சிட்ட. இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இல்லையே. அதைத்தான் நானும் சொன்னேன், இன்னைக்கு தைப்பூசம் இல்ல. அது ஒன்றும் இல்லைங்க, அடுத்த செக்மெண்ட்டுக்கு என்ன லீடு தரதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா, அதனால தான் பாட ஆரம்பிச்சிட்டா. கில்லிப்பட டைலாக், கில்லிப்பட பாட்டெலாம் பாடிட்டு இருக்கா. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க போய் சொல்ல இன்னைக்கு இதைய பார்த்துட்டு வந்துருங்க. कुशिक सुत कथित विदित नव विविध कथा, कुशिक सुत कथित विदित नव विविध कथा. குஷடாபனுடைய 100 பெண்கள், அவர்களுக்கு கூன் ஏற்பட்டது என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அதே காலத்திலே சூலி என்று ஒரு பெரிய முனிவர், அவர் தபஸ் செய்து கொண்டிருந்தார் ஒரு இடத்திலே. அவர் தபஸ் செய்யும் காலத்திலே ஊர்மிளா என்னும் கந்தர்வ பெண்ணின் மகளான சோமதா என்னும் கந்தர்வ பெண், அந்த கந்தர்வ பெண், இந்த சூலின்ற முனிவர் ரொம்ப பெரிய முனிவராக இருக்கார், இவருக்கு நாம் பணிவிடைகள் செய்வோம் என்று நினைத்தாள். நினைத்து அவள் இறங்கி வந்தாள். இறங்கி வந்து இந்த சூலிக்கு வேண்டிய பணிவிடைகள் அதையெல்லாம் செய்து வந்தாள். அதாவது அவருடைய கிரகத்தை துப்புரவு செய்வது, பழம், காய், கனி முதலியவைகளை கொண்டு வருவது, அதை திருத்துவது, அவருக்கு கொடுப்பது, அதற்கு மேலே அவருக்கு வேண்டிய தர்பை, பால் முதலியவைகளையெல்லாம் எடுத்து கொடுப்பது, சித்தப்படுத்துவது, யாகத்திற்கு வேண்டிய இடத்தை, அதற்கு மேலே யாகம் தபஸ் செய்ய வேண்டிய இடத்தையோ அல்லது யாகம் செய்ய வேண்டிய இடத்தையோ நன்றாக துப்புரவு செய்வது போன்ற வேலைகளையெல்லாம் செய்து வந்தாள் சோமதா. ரொம்ப காலமாயிற்று. அப்பொழுது ஒரு நாள் சூலி கூட்டார் சோமதாவை. சோமதா, நீ எனக்கு நிறைய வேலைகள் செய்து வந்தாய், உனக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், என்ன வேண்டும் சொல் என்று கேட்டார் சூலி. அதற்கு சோமதா சொன்னாள், எனக்கு கல்யாணம் செய்து கொள்வதிலே இஷ்டமில்லை, ஆனால் எனக்கு ஒரு தர்மமான மார்க்கத்திலே பிரம்ம தேஜஸோடே கூடின ஒரு பிள்ளை வேண்டும். அப்படி கிடைத்ததே ஆனால் நான் அவனை நன்றாக வளர்த்து பெரிய ஆளாக்குவேன். நீர் உம்முடைய தபஸ் வலிமையினாலே கொடுக்க வேண்டும் என்று அவள் கையை கூப்பி கேட்டாள். கேட்டவுடனே சூலி பார்த்தார். எந்த நல்ல எண்ணம், நல்லதையே கேட்கிறாளே, கல்யாணம் வேண்டாம், நல்ல பிரம்ம தேஜஸோடே இருக்கிற பிள்ளை வேண்டும்னு கேட்கிறாளே, நாளை இவருக்கு கொடுப்போம் என்று ஒரு பிள்ளையை கொடுத்தார் சூலி. அவனுக்கு பிரம்மதத்தன் என்று பெயர் வைத்தார். இந்த பிரம்மதத்தன் வளர்ந்து வந்தான். பெரியவனான உடனே அவன் காம்பில்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்திற்கு ராஜாவாக இருந்தான். நாட்டை ஆண்டு வந்தான். ஒரு நாட்டை எப்படியெல்லாம் ஆள வேண்டுமோ அப்படியெல்லாம் ஆண்டான். அதாவது ஒரு ராஜா என்ன செய்ய வேண்டும்? தர்மமான மார்க்கத்திலே ராஜ்யத்தை நடத்த வேண்டும். அது எப்படி?
பெரிய பலமுடையவர், நிறைய பலமுடையவர்கள் சிறிய பலமுடையவர்களிடத்திலே தன்னுடைய பலத்தை காட்டாதபடியாக இந்த ராஜா பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே திருடர்கள் வராதையோ அல்லது நோய்கள் வராதையோ ராஜா பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே பெண்களுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பார்த்து கொண்டானே ஆனால் ராஜாவுக்கு 3 மழை பொழியும். அந்த நாட்டிற்கு 3 மழை பொழியும். தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று ஆண்டாள் சொல்கிறாளே, அதே போல மழை பெய்யும். அது எப்படி மழை பெய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் மழை பெய்யணும், நல்லா மழை பெய்யணும். 9 நாள் நல்லா வெயில் அடிக்கணும், பூமி நல்லா காய்ந்து விடணும். அப்புறம் ஒரு நாள் மழை அடிக்கணும். அப்புறம் 9 நாள் நல்லா வெயில் அடிக்கணும். அப்புறம் ஒரு நாள் மழை. அப்புறம் 9 நாள் வெயில். 9 27, 27 கூட 3 30, ஒரு மாதம். இந்த மாதிரி மழை பெய்ய வேண்டும். இது எப்படின்னா, ஊற ஊற எண்ணெய் தேய்க்கிறா போல என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். தலையிலே நன்னா எண்ணெய் தேய்ப்பா, சனிக்கிழமை அன்றைக்கி நன்னா எண்ணெய் தேய்ப்பா. எண்ணெய் தேய்க்கக்கூடிய காலத்தில் எண்ணெய் எடுத்துப்பா, நிறைய எண்ணெய் எடுத்துன்னு தலையில் வச்சு நன்னா தேய்ப்பா. பா, தலை எவ்வளோ சுடருது அப்படின்னு சொல்லிட்டே நல்லா தேய்ப்பா. தேய்ச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் ஊறணும், வெயிலில் நல்லா ஊறணும். ஊறின உடனே திருப்பியும் அந்த பிள்ளை வருவான், அவனை நல்லா தேய்ப்பா, திருப்பியும் எண்ணெயை தேய்ப்பா, திருப்பி எழுப்புவா. வெயிலில் அவன் நல்லா ஊறிட்டு வரணும். அதுக்கு பின்னாடி வெயிலில் நல்லா ஊறணும். திருப்பியும் எண்ணெயை தேய்ப்பா, திருப்பி ஊறணும். இந்த மாதிரி ஊற ஊற எண்ணெய் தேய்க்கிறா போல நன்றாக மழை பெய்து மழையை நன்னா இந்த பூமி உறிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் உஷ்ணமான உடனே திருப்பியும் மழை பெய்யணும். மழை பெய்த பிற்பாடு நன்னா உஷ்ணமானம், பூமி நன்னா அதை ஈர்த்து கொள்ள வேண்டும். திருப்பியும் மழை பெய்யணும். இப்படி மழை பெய்ய வேண்டும். இந்த 3 மழை யாராருக்கெல்லாம் அப்படின்னா, நன்றாக வேதம் ஓதும் பிராமணனுக்காக ஒரு மழை, நன்றாக தர்ம மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு ஒரு மழை, நல்ல பதிவிரதையாக இருக்கக்கூடிய பெண் அவளுக்கு ஒரு மழை. மூன்றுமே இந்த பிரம்மதத்தனுடைய ராஜ்யத்திலே இருந்தது. நன்றாக வேதம் போதினார்கள் அந்தணர்கள். அதற்கு மேலே பிரம்மதத்தன் அவனும் நன்றாக தர்மமான வழியிலே ராஜ்யத்தை நடத்தினான். அதற்கு மேலே பெண்களும் அந்த ராஜ்யத்திலே பதிவிரதையைப் போலே இருந்தார்கள். அதனாலே நாடு தர்மமான மார்க்கத்திலேயே இருந்தது. இந்த தர்மமான மார்க்கத்திலே ராஜா நாட்டை ஆண்டால் மட்டும் போராது, பிரஜைகளும் தர்மமான மார்க்கத்திலே இருக்க வேண்டும். பிரஜைகள் கெட்டதை செய்தார்களே ஆனால் அந்த பாவம் ராஜாவிற்குத்தான் வந்து சேரும் என்று தெரிவிக்கிறது சாஸ்திரம். எப்படி அது ராஜாவுக்கு வரும்? பிரஜைகள் தானே பாவம் செய்கிறா, அது எப்படி ராஜாவுக்கு வரும்னா, இந்த பிரஜைகளை திருத்தி ராஜாதான் தண்டிக்க வேண்டும். அவன் தண்டிக்காமல் இருந்து ஒருவேளை அவர்கள் திருப்பி அந்த தப்பை செய்தார்களே ஆனால் அந்த தப்பு, இந்த பாவம் ராஜாவிற்குத்தான் வந்து சேரும் என்று இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதை போலே ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் பிரம்மதத்தன். அப்பொழுது இந்த 100 பெண்கள் இருந்தார்கள். இந்த 100 பெண்களையும் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னான் பிரம்மதத்தன். ஏன் சொன்னான்? நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கூடு உழுந்துருக்குண்ணா, கூடு உழுந்த பெண்ணை போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாடா? நல்லா ராஜகுமாரி அழகியவளாக இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறோம், கூடு உழுந்தவளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு சொல்லியிருப்போம். ஆனால் பிரம்மதத்தன் என்ன நினைத்தான் அப்படின்னா, அவர்களை யார் தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போகிறார்கள்? கூடு உழுந்திருக்கிறது, அதனால் யாராலையும் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது அந்த பெண்களை. அப்படிப்பட்ட பெண்களை நாமாவது கல்யாணம் செய்து கொள்வோமே என்று நல்ல புத்தியோடு நினைத்தான் பிரம்மதத்தன்.
அதனாலே 100 பெண்களையும் கல்யாணம் செய்து வைத்தான் குஷனாபன். இதெல்லாம் சோபதாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சோபதா பிரம்மதத்தனுடைய அம்மா சோபதாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நமக்கு 100 மாட்டு பொண்ணு கூடிகளா அப்படின்னு கொஞ்சம் வருத்தம். ஆனால் அப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய இடத்திலே காம்பில்ய நகரத்திற்கு வெளியே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனால் இவன் ஒவ்வொருத்தர் கையையும் பிடிக்க பிடிக்க அத்தனை பேரும் முன்னாடி போலவே அழகாக மாறிவிடுகிறார்கள். அல்ல அல்ல, முன்னாடியோட ரொம்ப அழகாக மாறிட்டான்டா. முன்னாடி இருந்ததை விட முன்னை காட்டிலும் அழகாக மாறிவிடுகிறார்கள் இந்த பெண்கள். போல அத்தனை பேர் மாறிட்டா. காம்பில்ய நகரத்திற்குள்ளே வரவேற்கிறாள் சோபதா. அத்தனை பெண்களையும் அடைத்து கொண்டாள். அடைத்து கொண்டு உள்ளே வாருங்கள்னு அத்தனை பெண்களையும் வரவேற்றாள். அதனாலே என்ன தெரிந்து கொள்கிறோம் இதிலிருந்து? நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும். நாம் தர்மமான மார்க்கத்திலே இருக்க வேண்டும், இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமா? நல்லவர்களோடே சேர்ந்து வாழ வேண்டும். அற்புதமா மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையிலே ஒரு பௌசுரம் தெரிவிக்கிறார். நல்ல மனமுள்ள தொண்டை நண்டி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாக தயமது போல் நல்ல குணமுடையோரு தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி கொண்டு என்று தெரிவிக்கிறார். ஒரு புஷ்பம் இருக்கு, ஒரு நார் இருக்கு. அந்த நாருக்கு வாசனை கிடையாது, ஆனால் புஷ்பத்திற்கு வாசனை உண்டு. புஷ்பத்தோடே சேர்ந்த நாருக்கும் வாசனை மனம் எப்படி வந்து சேருகிறதோ அதே போலத்தான் இவ்விடத்தில் நாரோடே சேர்ந்த பூவோடே சேர்ந்த நாரும் மணக்குமா போலே நல்ல குணமுடையவர்களோடே நான் சேர்ந்து இருக்க வேண்டும். சேர்ந்திருந்தால் நாமும் நல்லவர்களாகவே இருப்போம், நமக்கும் நல்ல குணம் வந்து சேரும். அதற்கு மேலே தர்மமான மார்க்கத்திலே இருக்கிறவர்களோடே கூடியிருக்க வேண்டும். அப்படி கூடியிருந்தால் என்ன, நமக்கும் தர்மமான மார்க்கம் வந்து சேரும். நாமும் பாவத்திலே மாட்டிக்காமல் புண்ணியத்தையே செய்து பரமபதத்தை அடைவோம் என்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். கிருபா, லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சென்டிமெண்ட் இருக்கும். ஆமாண்டா, சில பேர் காலையில் எழுந்த உடனே அவங்களோட உள்ளங்கையை பார்ப்பாங்க, இன்னும் சில பேர் அவங்களோட முகத்தையே கண்ணாடியில் பார்ப்பாங்க, இன்னும் சிலர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட முகத்தில் முழிச்சுட்டு தான் போவாங்க. இது அவங்கவுங்க மனசுக்குள்ள இருக்க பர்சனல் சென்டிமெண்ட். ஆனால் அன்னையோட நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அன்னைக்கு நம்ம ஏற்றபடி பிளான் பண்ண முடியும். அந்த வகையில் இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலியமாக ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களை தினம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாளானது 25/9/2014 புரட்டாசி 9ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் மனதில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய காலகட்டம். தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்வதோடு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய மிக உன்னதமான நாள் இன்று. மேலும் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல் அமைப்பில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகளுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் காணப்படுகிறது. மேலும் உங்களுடைய அதீதமான உழைப்பு, அதீதமான உங்களுடைய விடாமுயற்சிக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதோடு எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு அமைப்பும் சந்தோஷமும் அதற்குண்டான வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் வேண்டும். பிள்ளைகளுடன் மூர்க்கத்தனமும் எதுவும் கூடாத காலகட்டம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்களாக கடும் சொற்களாக சாபமிடுவது போன்ற விஷயங்களெல்லாம் செய்தால் பின்பு அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற சிறிய தவறுகள் கூட உங்கள் பூத கண்ணாடி வைத்து பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் நீங்கள் ஆலோசிக்க வேண்டும்.
குறிப்பாக தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் என்பதை மிக கவனமாக கொள்ள வேண்டும். குறிப்பாக இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் மிக மிக இதய பகுதி உள்ளது என்பதனால் 40 வயது கடந்தவர்கள் ஏதேனும் ஒரு சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்த நாளாக காணப்படுகிறது. அலட்சியப்படுத்துவதோ பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்களோ பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் குடும்பத்தில் நிரந்தரமாக ஏற்படுத்திவிடும். எனவே கவனமாக இருப்பது மிக உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியுடைய ஆதிக்கம் அற்புதமாக இருப்பதனால் தொழிலில் மற்ற வரக்கூடிய லாபத்திலெல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எனவே குடும்ப விஷயத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் சிறிது அன்பை வெளிப்படுத்தினாலே மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் உள்ள பெரியோர் மற்றும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய் தந்தருக்கு உடன் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலங்களும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் உத்தியோகத்தில் திடீரென்று எதிர்பார்க்காத நல்ல பெயர் புகழ் எல்லாம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள் அதாவது ஜுரங்கள் சளி தொந்தரவு போன்ற விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்தலாம். எனவே அதிகமாக கவனப்படக்கூடிய அமைப்பு என்றது மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியம் மட்டுமே. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பது அதாவது கண்ணியில் மறைந்திருப்பது சந்திரனும் அதே வீட்டில் இன்று இருப்பது மிகப்பெரிய விசேஷமும் அனுகூலமும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதோடு நல்ல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு உண்டான வெகுமதிகள் கிடைப்பது பாராட்டுகள் கிடைப்பது போன்ற பலவிதமான அற்புதமான விஷயங்கள் என்று நீங்கள் எதிர்நோக்கலாம். அதனால் உங்களுக்கு மனதில் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய நாளாக இன்றை காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு சீரும் சிறப்புமாக செல்லுங்கள். சிலர் புதியதாக வண்டி மாற்றங்கள் ஏதேனும் எதிர்நோக்கியிருந்தவர்கள் இன்றைய நாளில் ஆரம்பிப்பது அதற்குண்டான முழு அளவு வெற்றியும் அனுகூலம் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மிக உன்னதமான அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் தொழிலில் அனைத்து விஷயத்திலும் திடீரென்று சிலர் விஷயத்திற்காக ஜவாப் கொடுப்பது ஜாமீன் கொடுப்பதெல்லாம் மனசங்கடத்தையும் பண சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். பிறர் உங்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்காக நீங்கள் ஆளை தேட வேண்டிய நிர்பயம் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்காக வக்காலத்து வாங்குவதோ மற்ற விஷயங்களிலோ ஈடுபடாமல் இருப்பது மிக முக்கியம். அதேபோல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் பிறருடைய தலையீடுகளும் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயம் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் குறிப்பாக சுக்கிரன் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய ராசி வீட்டிலே இருப்பதனால் தொழிலில் மிகப்பெரிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அதனால் அபரிதமான பலன்களை அபரிதமான வெற்றிகளை ஏற்பட்டாலும் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மிக முக்கியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சூரியன் புதன் ராகு மற்ற கிரகங்கள் உங்களுடைய வீட்டிலே இருப்பதுடன் சந்திரனும் இன்று இருப்பதனால் எல்லா விஷயத்திலும் பொறுமை காட்டுவது இந்த காலத்துக்கிட்டத்தில் மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமை என்பது கடலிலும் பெரியது என்பதனால் 3 குரங்குகள் எப்படி இருக்கும் அந்த குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் இன்றைய நாளில் ஏற்படுத்தி தரும். வீண் ஆக்ரோஷப்படுவதோ வீண் ஆவேசப்படுவதோ உத்தியோகத்தை தேவையில்லாத மன நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும் என்பதோடு வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டதால் அந்த செலவுகள் எதற்காக செய்கிறோம் என்று தெரியாத செலவுகள் வீண் செலவுகளுக்கு உண்டான நாள் இது என்பதனால் மிக மிக கவனமாக கன்னியாராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டாலே இன்றைய நாளில் மற்ற பெரிய விஷயங்கள் பெரிய அனுகூலங்கள் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமான அமைப்பிற்கு உண்டான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சுபவிரிய பிராப்தங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகள் சுப செலவுகள் என்பதனால் அதை தைரியமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் புதிய முதலீடுகள் அதாவது இந்த முதலீடு தேவையா என்பதை குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது தேவையற்ற மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். எனவே
எந்த ஒரு செலவுகளிடமும் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து அனாவசிய செலவுகளை அறவே தவிர்த்து கொள்வது துலா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகுவின் சஞ்சாரம் 12ஆம் வீட்டில் இருப்பதனால் கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் துலா ராசிக்காரர்கள் நிச்சயமாக இன்று எதிர்பார்க்கலாம். கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதுடன் வேற்றுமொழி மனிதர்கள், அதாவது இந்துக்களாக இருந்தால் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்கள் மூலியமாகவும், அதேபோல் மற்ற மொழிக்காரர்கள் இருந்தால் இந்துக்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பை அனுகூலமான ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான உகந்த நாள் என்று என்பதை துலா ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. பெரிய தொழில் அமைப்பில் உள்ள பெரிய வியாபாரிகளுக்கு இன்று திடீரென்று பெரிய அதிர்ஷ்டத்தினால் திடீரென்று பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதேபோல் வர வேண்டிய பண வரவுகள் எல்லாம் எதிர்நோக்கி இருந்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எதிர்பார்ப்பது மிக மிக சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். சிலர் வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரியங்களுக்காக தடைகளுக்கு உண்டான அமைப்புகளுக்கு உண்டான செலவுகளுக்கு வங்கிகள் மூலியமாக இல்லை தனிநபர் கடன் எதிர்நோக்கி இருந்தவர்கள் இன்று அதற்குண்டான நல்ல செய்திகள் வருவதே மிக சந்தோஷமான அமைப்பாக காணப்படுகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப விரைவத்திற்கு உண்டான சுகமான நாள் என்பதனால் எதிர்காலத்தில் ஏதேனும் பெரிய அளவுக்கு சுபகாரியத்திற்கு உண்டான முன்னேற்பாடுகளை இன்றைய நாளில் ஆரம்பிப்பது உங்களுக்கு நிச்சயமாக அந்த அமைப்பை கைகூட்டி சந்தோஷமான அமைப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உகந்த நாள் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புதனின் வக்கரம் அமைப்பு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உத்தியோகம் மற்றும் தனம், குடும்பம், வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் திடீரென்று தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மனக்கசப்புகள், துணை அல்லது துணைவியுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையும் பிரிவுகளை கூட ஏற்படுத்திவிடும். எனவே தனுசு ராசிக்காரர்கள் சிறிய வாக்குவாதங்கள் நம்ம குடும்பத்தில் தான் என்று நினைத்து வாக்குவாதங்கள் செய்வது கூட பெரிய அளவு அபகீர்த்தியும் சங்கடத்தையும் நிரந்தரமாக ஏற்பட்டுவிடும். வெளிவட்டாரமாக ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் உங்கள் அவசரத்தன்மை கூடவே கூடாது என்பதுடன் மற்றவர்கள் பிறர் மன நோகடிக்கக்கூடிய வரையில் அது வேலைக்கு செய்பவர்களாக இருக்கட்டும், துணையாக இருக்கட்டும், துணைவியாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் வார்த்தைகளில் மட்டும் விளையாடாமல் கடும் சொற்கள் கூறாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி ஒரு குறையுமின்றி தொழில், உத்தியோகம் எல்லாம் சீரும் சிறப்புமாக இன்று காணப்படும். பாக்கியஸ்தானம் வலுத்து உள்ளதனால் திடீரென்று எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதுடன் புதிய பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய கடன் தள்ளிக்கொண்டே போய் இருப்பது, சால ஜாப் சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இன்று திடீரென்று கொடுத்துவிட்டு செல்வதற்குண்டான பிராப்தங்கள் கைகூடுவது மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு உண்டான உகந்த நாள் என்பதை இன்றைய நாளில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் கன்னியில் நிற்பதனால் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான பலனை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரமம் ஏற்கனவே நாம் பல விதத்தில் பல நாள்கள் கூறியுள்ளதை போல் எந்தவித விஷயத்திலும் வாக்குவாதம் கூடவே கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, விளையாட்டாக கூறுகின்ற விஷயம் கூட விபரீதமாக போய்விடும். எனவே யாரிடத்திலும் கோபதாபமோ அல்லது வீண் சந்தோஷத்திற்காக வீண் கேலி கிண்டலோ கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவசியமில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. தேவையில்லாத வண்டிகளில் வித்தைகளை காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகள் எல்லாம் மருத்துவமனையில் தான் வந்து பார்க்க வேண்டும் நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதுடன் தங்களுடைய வார்த்தைகளை மிக மிக கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் அனுகூலம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம், தன்னம்பிக்கை வளர்வதற்கு எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நிரந்தரமாக ஏற்படுத்திவிடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே குடும்ப விஷயத்தில் அதிக கவனம் கொள்வதும், வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வண்டிகளில் மிக மிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் என்பதுடன் இன்றைய நாளில் தேவையில்லாத வார்த்தைகள், அவசியமில்லாத பயணங்கள்,
கேளிக்கை போன்ற விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்காமல் குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதே மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயம் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் மீனராசிக்காரர்கள் அதாவது உணவு விஷயத்தில் கூட சிறிது கடுமை காட்டாமல் அதில் ஏதேனும் ஒரு குறை இருந்தாலும் அதை அனுசரித்து செல்வது இன்றைக்கு குடும்பத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித மனக்கசப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நிகழ்ச்சி மூலியமாக எல்லோரையும் சந்திப்போமாக. கீர்த்தி, ஒரு கவிதை சொல்றேன். காற்றின் மொழி ஒளியா இசையா, பூவின் மொழி நிறமா மனமா, கடலின் மொழி அலையா நுரையா. எப்படி இருக்கு? யாரை ஏமாத்த பாக்குற? இது நீ எழுதின கவிதையா? மொழி படத்துல வர பாடல் வரி. ஆமா, இது மொழி படத்தோட பாட்டு தான். இந்த பாட்டுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான மொழியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா உடலின் மொழியை பத்தி சொல்லியிருக்காங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம புத்தம் புது காலையோட உடலின் மொழி இருக்கு. வாங்க பார்க்கலாம். யோகக் கலையினை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா மூன்றும் புத்துணர்ச்சி பெறும். அப்படி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய யோகாசனங்களில் இன்று நாம் காணவிருப்பது புருவோட்டாசனம். புருவோட்டாசனம் செய்வதற்கான விதிமுறைகள். கழுத்து வலி உள்ளவர்கள் மெதுவாக செய்யவும், முழங்கால் வலி உள்ளவர்கள் கவனத்துடன் செய்யவும். முதலில் கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்க வேண்டும். பின்பு இரு கைகளையும் தரையில் மெதுவாக அழுத்தி முதுகு நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கண் பார்வை நேராக இருக்க இப்போது கைகளை பின்னோக்கி வைத்து ஆசனம் செய்ய உடலை தயார் செய்ய வேண்டும். இப்போது கால் கட்டை விரலை தரையில் அழுத்தி இடுப்பை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். அதன்பின் தலையை பின்னோக்கி சாய்க்க வேண்டும். முடிந்தவரை மூட்டு நேராக இருக்கும் விதமாக இடுப்பை உயர்த்த வேண்டும். உடலின் தன்மைக்கு ஏற்றவாறு சில நொடிகள் இந்த நிலையில் இருந்த பிறகு தலையை முன்னோக்கி சாய்க்க வேண்டும். அதன்பின் இடுப்பை தரையில் இறக்க வேண்டும். கைகளை மீண்டும் ஆரம்ப நிலைக்கு எடுத்து வந்து உள்ளங்கைகளை அழுத்தி முதுகை நேராக்க வேண்டும். இப்போது மீண்டும் கைகளை பின்னோக்கி நகர்த்த வேண்டும். தலையை சாய்த்து கால்களை அகற்றி வைத்து மெதுவாக உடலை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர வேண்டும்.
கண்களை மூடி உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த வேண்டும். புருவோட்டாசனம் செய்யும் முறையை மீண்டும் பார்க்கலாம். புருவோட்டாசனம் செய்வதினால் ஏற்படும் நன்மைகள். கையில் உள்ள தசைகளை வலுவடைய செய்யும். சுவாச கோளாறு உள்ளவர்களுக்கு மார்பு விரிவடைந்து நல்ல பலன் கொடுக்கும். கால் மற்றும் இடுப்பு பகுதிகள் வலுவடையும். சொல்லுக்குட்டி, என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லை கிருப்பா, உனக்கு விஷயமே தெரியாதா? நட்சத்திரம் எப்பயுமே வானத்தில் தான் இருக்குமா, ஆனால் பகலானா நம்ம கண்ணுக்கு தெரியாதான். அதான் எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு பார்த்துடணும் பகல்லையும் நட்சத்திரத்தைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ, பகல்ல நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாதுன்னு யார் சொன்னது? ஓ, உனக்கும் இந்த விஷயம் தெரியுமா? நீ பகல்ல நட்சத்திரத்தை பார்த்துருக்கியா? நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்பவும் பார்க்க முடியும். எப்படி கிருப்பா? நம்ம நட்சத்திர விடியல தான் நட்சத்திரங்கள் வராங்கல்ல. ஓ அப்படியா? இது நட்சத்திர விடியல். நட்சத்திர விடியல் ப்ரோக்ராமில் நான் உங்கள் கோமல் சர்மா பேசுகிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில், ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து என்டர் ஆகிறது இட்ஸ் லிட்டில் சேலஞ்சிங் தான். ஸோ என்னோடய லைஃப் பார்க்கும்போது லாட் ஆஃப் பீப்புள் தேர் லைக், நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து இதில் என்டர் ஆகுறீங்க, யூ டோன்ட் ஹேவ் எனி காட் ஃபாதர் இந்த இண்டஸ்ட்ரி, யூ ஆர் நாட் ஃப்ரம் திஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் அது எல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஐ யூஸ் டு திங்க், ஐயோ ஏதோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோன்னு வில் திங்க். ஆனால் பட் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை, நான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், என்ன நம்ம வந்து சாதிக்க முடியாது, நத்திங் இஸ் இம்பாசிபிள், அதை நினச்சிட்டு தான் ஐ யூஸ் டு பிலீவ் இன் மை செல்ஃப். அதை வச்சு தான் நான் வந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மைண்டு உங்கள் ஹார்ட் மட்டும் நீங்கள் கேளுங்க, மற்றதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க. வேர் பீப்புள் கால் இட் அஸ் அ டெட் பாயிண்ட், டெட் எண்ட், நான் வந்து அது யூட்டர்னாக வந்து ஏற்றுக்குவேன். எதுவுமே வந்து லைஃப்பில் முடிஞ்சது கிடையாது. அது வந்து நீங்கள் லைக் விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். எதுவுமே ஹாஃபில் இன் பிட்வீன் வந்து நீங்கள் விட்டுடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 100% கொடுக்கலன்னா தென் வந்து அது ப்ளேம் பண்ணாதீங்க அந்த விஷயத்தை. ஸோ எந்த விஷயத்தை வந்து இது என்னால் முடியாதுன்னு ப்ளீஸ் எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். ஐ வாஸ் அ நேஷ்னல் ஸ்குவாஷ் பிளேயர், ப்ளஸ் ஐ ஹவ் காட் 98% இன் மை ஹையர் ஸ்டடீஸ். ஸோ அது வந்து என்னால் வந்து ஐயோ நான் ஸ்போர்ட்ஸில் போயிட்டேன், என்னால் வந்து படிக்கவே முடியாதுன்னு நீங்கள் ப்ளீஸ் கண்டிப்பாக அது எடுத்துக்காதீங்க. நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் 100% கொடுங்க, உங்களால் நிஜமாகவே முடியும். வாழ்க்கையில எல்லாருக்குமே தனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை அமைச்சிக்கிறதா ஒரு பெரிய லட்சியமா இருக்கும். அந்த சொந்த வீடை பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டுவாங்க. அந்த வீட்டை பார்த்து கட்டுறது பெரிய விஷயம் தான். ஆனா கட்டிட்ட பிறகு அந்த வீட்டை நீட்டா மெயின்டைன் பண்றது ரொம்பவே பெரும் பாடா இருக்கும். அதுவும் வீட்டுல குட்டி பசங்க இருந்துட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம அழகழகா பார்த்து கட்டின வீடை எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணலாங்கிறதுக்காக டிப்ஸ் சொல்ல போறாங்க. இது மை ஸ்வீட் ஹோம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மை ஸ்வீட் ஹோம் செக்மெண்ட்ல வாரம் நம்ம ஃபெங்ஷுய் வாஸ்து பத்தி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் உங்க கூட ஃபெங்ஷுய் பத்தின பல முக்கியமான விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம்.
வாஸ்துவில் பல வகை இருக்குங்க. நம்ம நாட்டு வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து பெட்ரூம் சரியாக நீங்கள் கட்டலை, பூஜை ரூம் இந்த பக்கம் இருக்கக்கூடாது, கிச்சன் இந்த சைடு இருக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த வாஸ்து சாஸ்திரப்படி இல்லாமல் வீட்டை நம்ம மாற்றி கட்டியிருந்தோம் அப்படின்னா வீட்டில் தோஷம் இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டை மாற்றி அமைச்சா மட்டும்தான் தோஷம் நீங்குன்ற ஒரு நம்பிக்கை வாஸ்துவில் இருக்குது. இது நம்ம இந்தியாவில் கடைப்பிடிக்கிற வாஸ்து. ஆனால் இதே வாஸ்து சாஸ்திரம் சீன நாட்டில் ஃபெங்ஷுவின்ற பேரில் கடைப்பிடிக்கப்படுது. அது என்ன ஃபெங்ஷுவி? ஃபெங்ஷுவின்ற வாஸ்து சாஸ்திரப்படி அவங்க நிறைய பொருட்கள், விதவிதமான பொம்மைகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஒரு பொருட்களுக்கும் ஒரு பொம்மைக்கும் தனித்தனியான ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. அந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னாலே உங்களோட தோஷம் ஃபுல்லாக கழிஞ்சிருமா. ஏன்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை கம்மி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி அது நிறைய தரும் அப்படின்றது தான் இந்த ஃபெங்ஷுவியோட முக்கியமான தத்துவமே. அந்த மாதிரி இந்த வாரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா, ஃபெங்ஷுவியில் இருக்கிற சில முக்கியமான பொருட்கள். அந்த பொருட்கள் என்னென்ன மாதிரியான எனர்ஜி தருது, என்னென்ன மாதிரியான தோஷத்தை நீக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என் கையில் இருக்கிறது டிராகன் ஹெட் டர்ட்டில். இதுக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பொம்மையை பார்க்குறப்பவே தெரியும். ஏன்னா இதோட பாடி ஃபுல்லாக ஒரு ஆமையோடது, தலை வந்து டிராகனோடது, கீழே வந்து கோல்டு காயின்ஸ் மேலே அந்த ஆமை உட்காந்துருக்கு. இந்த டிராகன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும், ஃபெங்ஷுவியில் ரொம்பவே பவர்ஃபுல் அனிமல். வீட்டுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டுட்டு வரதுலேருந்து ரொம்பவே தடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த டிராகன். இந்த ஆமை எதுக்கு அப்படின்னா, பொதுவாகவே ஆமையோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தி நமக்கு தெரியும். ஸோ இந்த டிராகனோட ஹெட்டோட இந்த பாடி வந்து ஆமையோடது, இது ரெண்டும் சேர்ந்து வீட்டில் இருக்கிறப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட ஆயுளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, அவங்களோட ஹெல்த்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஆயுள் நல்லா இருக்கும்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா. ஸோ லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஒரு 50 வருஷம் அதிகரிக்குமா, 80 வருஷம் வரைக்கும் இருப்போமா அப்படின்றது இல்லைங்க, 1000 வருஷத்துக்கும் மேலேயும் இருக்கும்னு சீன மக்கள் நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த கோல்டு காயின்ஸ் மேலே உட்காந்துருக்கிறதுனால வீட்டுக்கு வெல்த்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு இது 3 தானங்க ரொம்ப முக்கியம். அதனால இந்த 3மே சேர்ந்து இருக்கிற இந்த பொம்மை வந்து ஃபெங்ஷுவியில் ரொம்ப முக்கியமான ஒரு பொம்மையாக கருதப்படுது. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. இதே பொம்மை வந்து மேலே லாஃபிங் புத்தாவோட சேர்ந்து இருக்குது. லாஃபிங் புத்தா உங்களுக்கே தெரியும், வீட்டில் வச்சா எல்லா நல்லதும் கொடுப்பாரு லாஃபிங் புத்தா. நம்ம தனித்தனியாக பார்த்து வாங்கணும்னு கூட இல்லை, ஒரு லாஃபிங் புத்தா வச்சாலே போதும். ஸோ அந்த லாஃபிங் புத்தா இதே டர்ட்டிலோட அந்த டிராகன் ஹெட்டு அந்த டர்ட்டில் பாடியோட சேர்ந்து இருக்கிற இதை வந்து வீட்டில் வச்சாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இல்லாமல் இன்னொரு டைப் கூட இருக்குது. இதே டிராகன் ஹெட் டர்ட்டிலோட மேலே இன்னொரு குட்டி ஆமை இருக்கும். அது எதுக்குன்னா, வீட்டில் கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பிறக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க, இல்லை குழந்தைகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த 3மே சேர்ந்து இருக்கிற ஒன்று ஃபெங்ஷுவி வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. இதோட பேர் மகாமேரு சிலை. மகாமேரு சிலை அப்படின்னா என்னென்னா, நம்ம அம்மன் கோயிலில் ஜென்ரலாக பார்க்குற ஸ்ரீ சக்கரம் தாங்க. கோயிலில் பொதுவாக அந்த ஸ்ரீ சக்கரத்தை ஒரு யந்திரமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்ரீ சக்கரத்தோட உருவத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்குனது தான் இந்த மகாமேரு சிலை. இது வீட்டில் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் துவங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தடைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்புறம் எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, அதில் வரதில் வந்து நிறைய விஷயங்கள் தாமதமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான எல்லா தடைகளையும் அடியோடு நீக்கிற சக்தி இந்த மகாமேரு சிலைக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் பணம், பொருள், அதிர்ஷ்டம் இது 3த்துக்குமான வரவை வீட்டில் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகும் நம்ம எப்படி நம்புகிறோம், அதே நம்பிக்கை ஃபெங்ஷுவியில் இந்த மகாமேரு சிலைக்கு இருக்குது. இந்த மகாமேரு சிலை கோயிலில் மட்டும்தான் இருக்கணும், வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஸ்ரீ சக்கரத்தில் வந்து கோயிலில் வச்சு எப்படி வந்து பூஜை பண்ணுறோம், அதே மாதிரி இந்த மகாமேரு சிலையை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சா மட்டும் போதும், பூஜை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரி வீட்டில் வச்சிங்கன்னா கோயிலில் இருக்க ஸ்ரீ சக்கரத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ அத்தனை விசேஷத்தையும் வீட்டுக்கு கொண்டுட்டு வர்ற சக்தி இந்த மகாமேரு சிலைக்கு இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்குற சிலையோட பேர் லக்கி கேட், அதாவது அதிர்ஷ்ட பூனை.
சீன மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா மேங்கி நிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, கையை தூக்கி வா வான்னு அழைக்கிற மாதிரி அந்த போஸ்டில் இருக்கிறதுனால அதுக்கு மேங்கி நிக்கோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது நம்ம ஊர்லேயே நிறைய கடைகளில் பார்த்துருப்போம். ஈவன் வீட்டில் ஷோகேஸில் கூட வச்சுருப்பாங்கங்க. அது ஃபெங்ஷுவி தெரிஞ்சு வாங்கினாங்களா தெரியாமல் வாங்கினாங்களான்னு தெரில. இது பார்த்தோன்னே அது என்ன அர்த்தம் அப்படின்றது எல்லாத்துக்குமே புரியும். இந்த லக்கி கேட்டை வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால நிறைய வீட்டில் அதிர்ஷ்டம் வரும். இந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்னா, வெளியில் இருக்க அதிர்ஷ்டத்தை வீட்டுக்குள்ளே வா வான்னு கை தூக்கி வீட்டில் வந்து வரவழைச்சு உள்ளே வச்சுக்குமா. அதுக்காக தான் இது வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த லக்கி கேட்லேயே இன்னொரு டைப் கூட இருக்குங்க. என்னன்னா, இந்த லக்கி கேட்டோட கையில் வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்கும். அதை வீட்டில் வாங்கி வச்சோன்னா என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரவழைக்கிற அதிர்ஷ்டத்தை வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக தக்க வச்சுக்கும் அப்படின்றது தான். சில பேர் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நிறைய விஷயம் வீட்டில் காண போகுது, இல்லை திருட்டு போகுது, நானே மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ப்ரூம் ஸ்டிக் கையில் வச்சுருக்க லக்கி கேட்டை வாங்கி வச்சிங்கன்னா அந்த மாதிரியான கெட்ட சம்பவங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கும். ப்ளஸ் இந்த லக்கி கேட்டை எந்தெந்த இடத்துல வைக்கணும், வீட்டில் எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த லக்கி கேட் வந்து உங்களோட மெயின் டோர் இருக்கு இல்லையா, ஹால் மெயின் டோர், அதை ஃபேஸ் பண்ணி வைக்கணும். ஸோ தட் வெளியிலேருந்து வர கெஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரப்போ அவங்கள வந்து கை அசைச்சு இது கூப்பிட்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படி மெயின் டோர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்க முடியாதவங்க உங்களோட வீட்டு ஜன்னல், எந்த ஜன்னல் வேணால் இருக்கலாம், ஜன்னலை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கணும். இது வீட்டில் வைக்கிறவங்களுக்கு. இல்லை ஆஃபீஸில் வைக்கணும், ஆஃபீஸில் வந்து எனக்கு இல்லை கடையில் நான் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன், கடையில் எப்படி வைக்கிறதுன்னு நினைக்கிறவங்க உங்களோட கேஷ் கவுண்டர் எங்கே வேணாலும் இருக்கலாம், கேஷ் கவுண்டருக்கு மேலே இல்லை எதனாவது ஒரு டேபிள் செட்டப்பில் கேஷ் கவுண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இந்த லக்கி கேட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு நோக்கி வர கஸ்டமர்ஸை வந்து இந்த லக்கி கேட் ரொம்ப அழகாக இன்வைட் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறவங்க அவங்களோட பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட்டையும் பார்க்கலாம், உங்களோட பிஸ்னஸ் பெரிய அளவுலையும் டெவலப் ஆகும். இப்போ என் கையில் இருக்க சிலையோட பேர் பகோடா டவர், அதாவது தமிழில் இதை கல்வி கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா, திபெத் இந்த நாடுகள்லாம் இருக்கிற கோயில் வந்து இதே மாதிரியான ஷேப்பில் தான் வடிவமைச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பகோடா டவரும் வடிவமைச்சிருக்காங்க. கல்வி கோபுரம்னு சொல்கிறப்பவே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கோ நம்ம என்ன பர்பஸ்க்கு இதை வீட்டில் வாங்கி வைக்கணும்னு. ஆமாங்க, கண்டிப்பாக. அதாவது உங்கள் பசங்க வந்து நல்ல வீட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க, எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை எக்ஸாம் ஹால்குள்ளே போனோன்னா டென்ஷன்லேயே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது அப்படின்னு புலம்புறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், இதை வாங்கி உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களோட ரூம்லையோ இல்லை அவங்க படிக்கிற ஸ்டடி டேபிளையோ இதை வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தியை ரொம்பவே அதிகரிக்குமாங்க. அந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா பசங்களுக்கும் வாங்கி வைக்கலாம். என் பையன் நல்லா படிக்கலை, அவனுக்கு மட்டும் தான் இதை வாங்கி வைக்கணும், பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கி வைக்க வேண்டாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா படிக்கிற பசங்க வாங்கி இதை யூஸ் பண்ணால் கூட அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இன்னும் மேன்மேலும் அவங்க படித்து நல்ல ஃப்யூச்சர் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த பகோடா டவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த படிப்பு மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக அவங்க என்ன நினச்சாங்களோ, அதாவது நான் டாக்டர் ஆவேன், நான் ஆடிட்டர் ஆவேன், இன்ஜினியர் தான் நான் படிப்பேன் அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்களுக்கு அவங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் இந்த கல்வி கோபுரம். இந்த வாரம் மை ஸ்வீட் ஹோம் செக்மெண்ட்டில் நான் நிறைய விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஒரு செக்மெண்ட்டில் நிறைய புது விஷயத்தோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from இந்துமதி. கிருப்பா, இப்போல்லாம் உடம்பு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறன்ற பேரில் எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க தெரியுமா? காசு செலவு பண்ணி என்ன பிரயோஜனம், நம்மளுக்கு அந்த ஹெல்தினஸ் கிடைக்கிறது இல்லையே. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ டே டு டே லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற சத்தான பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அதையும் சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கலாம். கண்டிப்பாக நாம் ஒதுக்குற அந்த ஃபுட்ஸில் எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளுக்காக விளக்கறதுக்கு டாக்டர் சிவராமன் நம்ம கூட இருக்காரு. இது உணவும் உண்மையும். உணவும் உண்மையும் நிகழ்ச்சி மூலமாக வேந்தர் தொலைக்காட்சி மக்களை உங்களை சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து உணவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். மணமூட்டிகள் எந்த அளவுக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது, உணவில் அத்தியாவசியமாக ஏன் இடம் பெறணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான மணமூட்டியான மஞ்சளை பொறுத்து.
மஞ்சள் இல்லாத ஒரு உணவும் கிடையாது, வாழ்வியலும் கிடையாதுங்கிற அளவுக்கு நம்மளுடைய இந்திய வாழ்வியல் மஞ்சளோடு ஒருங்கிணைந்து இருந்திருக்கிறது. அந்த மஞ்சள் ஏன் முக்கியத்துவமானது, எந்த அளவுக்கு உடல் நலத்திற்கு அத்தியாவசியமாக இருக்கிறதுங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய உணவு திட்டங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தினுடைய எல்லா உணவுகளையும் எடுத்து பார்த்தோம்னா மிக அதிகமான ஒரு ரெசிபீஸ், அதாவது நிறைய செயல்முறைகள் உள்ள உணவுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா 2 முக்கியமான நாடுகள் தான். ஒன்று சீன உணவுகள், இன்னொன்று இந்திய உணவுகள். இந்த சீன உணவுகளும் இந்திய உணவுகள் தான் உலகத்தினுடைய எத்தனையோ உணவு வகைகளில், உணவு திட்டங்களில் இந்த 2 நாட்டு உணவுகளுக்கு தான் ஒரு தனித்துவமான இடம் இருக்குது. அந்த 2 நாட்டு உணவுகள் கூட, அந்த சீன உணவுகளையும் இந்திய உணவுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, இந்த 2ஐ விட 2லேயும் எது மிக ஃபங்க்ஷனலாக இருக்கிறது, அதாவது ஃபங்க்ஷனல்ங்கிற வார்த்தை வந்து அது வெறும் ருசிக்காக மட்டும் இல்லாமல் மருந்தாக ஒரு செயல்முறையோடு நம்ம உடலுக்கு நல தேவைக்கு பூர்த்தியாக எது இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா, சீன உணவுகளை விட இந்திய உணவுகள் தான் மிக மிக சிறந்த விஷயம். எப்படி அது வந்து இந்த மாதிரி ஒரு உயர்வான இடத்தை இந்திய உணவுகள் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் அதில் பயன்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம், நம்ம வந்து இந்திய உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிடம் சாப்பிடுவதற்கு கிட்டத்தட்ட 100கணக்கான பொருட்கள் அதில் இருக்கும். சாதாரணமாக ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றோம் நம்ம நினைக்கிறோம். அந்த சாம்பார் சாதம்னு ரொம்ப எளிதாக சொல்லிட்டா கூட அதில் சேரக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கு பகுதி, அதாவது ஒரு காரைக்குடியில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நாகர்கோவில் சைடில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அடிப்படையான விஷயங்கள் ஒற்றுமையாக இருக்கும், ஆனால் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். இப்படி அடிப்படையாக ஒற்றுமையாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மணமூட்டிகள் தான். அது சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம சாதாரணமாக இட்லிக்கு ஒரு கருவேப்பிலை பொடி வச்சுக்கிறோம், இல்லை வந்து ஏதாவது நம்ம வந்து ஒரு சின்ன வைபவத்துக்காக ஒரு லட்டு எடுத்துக்கிறோம், இல்லை பூந்தி செய்கிறோம், பாயாசம் செய்கிறோம், எல்லாத்துலேயும் ஒரு மணமூட்டிகளை வந்து நம்ம சேர்க்கிற வழக்கம் நிறைய இருக்குது. அந்த வகையில் மிக அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மணமூட்டி வந்து மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினம் நம்ம கூட சேர்றதுனாலேயே பல நோய்கள் நம்மளை வராமல் இருக்குன்னு இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேன்சருடைய வளர்ச்சி நிறைய இருக்குது. முன்னாடி கேன்சர், புற்றுநோய் அப்படிங்கிறது யாரோ ஒருவருக்கு, அதுவும் குறிப்பாக புகைப்பிடிப்பவங்களுக்கு, இல்லை மது அருந்தவங்களுக்கு, இல்லை அதிகபட்சமாக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா பாரம்பரியமாக குடும்பத்தில் நிறைய பேருக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு சமீபமாக நிறைய பேருக்கு வந்து இளம் வயதில், ரொம்ப 30 வயதில், நடுத்தர வயதிலெல்லாம் புற்றுநோய்கள் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த குடல் புற்றுன்னு சொல்லக்கூடிய மலக்குடல் புற்று, இல்லைன்னா குடல் புற்றுன்னு சொல்லக்கூடிய ரெக்டல் கார்சினோமா, இல்லைன்னா வந்து கோலன் கார்சினோமாங்கிற அந்த மலக்குடல்லையும் குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்கள் வந்து மேற்கத்திய நாடுகளை விட இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய புற்றுநோய்கள் வந்து குடல் பகுதியில் தான் வருது. ஆனால் நமக்கு வந்து அந்த பகுதியில் அதிகம் வரலை. ஏன் அப்படின்னா நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நேச்சர் அப்படின்னு ஒரு மேகசின் இருக்குது. உலகத்தில் தலை சிறந்த ஒரு மெடிக்கல் ஜேர்னல் வந்து நேச்சர். அந்த மேகசின்லேயே அவங்க வந்து ஆய்வாளர்கள் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1940-50களில் இருந்து நிறைய மருத்துவ கட்டுரைகள் வந்து மஞ்சளை நோக்கி வந்திருக்கு. மஞ்சளில் இருந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட மருத்துவ ஆய்வுகள் வந்து மஞ்சளில் மட்டும் நடத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு மஞ்சள் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்சளுக்கு வந்து ஒரு காப்புரிமைக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டமே இந்திய அரசாங்கம் நடத்த வேண்டி இருந்தது. அமெரிக்காவில் வந்து ரொம்ப சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தான் அந்த மஞ்சளுக்கு வந்து அதனுடைய புழுக்கொல்லிக்கும் பூஞ்சை கொல்லிக்கும் புற்றுநோய்க்கும் தடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் எங்களுக்கு காப்புரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூஎஸ் பேட்டன்ட் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த இடத்துல மஞ்சளை நாம் மருந்துக்காக பயன்படுத்தினாலும் அந்த நாட்டுக்கு அதை கண்டுபிடித்த கம்பெனிக்கு வந்து நம்ம காப்புரிமையாக பணம் கட்ட வேண்டும்னு சொல்லி ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம விழித்து கொண்டு அடடா நாங்கள் வந்து மஞ்சளை இன்றைக்கி நேற்று இல்லைப்பா
2000 ஆண்டுகளாக நாங்கள் அன்றாட உணவில் சாம்பார் ரசத்துலேருந்து எல்லாத்துலேயும் பயன்படுத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லை, ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருத்துவத்திலையும் நிறைய இடங்களில் பல நோய்களுக்கு இந்த மஞ்சளை நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரோம். அதை போய் நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி காப்புரிமை கொண்டாடுறது வந்து படு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய CSIRன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனமும் உலக அரங்கில் போயிட்டு வாதாடி பல்வேறு தாவரவியல் அறிஞர்கள்லாம் போராடி தான் மஞ்சளையும் கூடவே வேப்பலை, இந்த மஞ்சளையும் வேப்பலையும் மீட்டு இது வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய சொத்து, உலகில் எந்த நாடும் இதை காப்புரிமை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, உலகம் வந்து ரொம்ப உத்து பார்த்துட்டு இருக்கு. இந்த நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அறிவிலையும் ஆற்றலையும் உடல் நலத்திலையும் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததற்கு காரணமாக அவர்கள் உடல் உழைப்பிலையும் அவர்களுடைய உணவிலையும் ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உடல் உழைப்பில் யோகா போன்ற விஷயங்களை, உணவில் வந்து இந்த மாதிரி மணமூட்டிகளை மூலிகைகளை எல்லாம் வந்து மற்ற நாடுகள் மற்ற ஆய்வாளர்கள் எல்லாம் உத்து பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்த்து இந்த மஞ்சளில் கண்டறிந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வியக்கத்தர விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து இவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து எல்லா இடங்கள்லையும், நான் உணவில் மட்டும் இல்லாமல் ஒரு பண்டிகைனாலோ இல்லை ஒரு விசேஷம்னாலோ இல்லை ஊர் திருவிழாக்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே மஞ்சளை பயன்படுத்துறது வந்து மிக அதிக புழக்கத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து மஞ்சள் வந்து வைரஸ் பரவுதலை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு திருவிழா இல்லை ஒரு கூட்டம் இல்லை வீட்டில் ஒரு விசேஷம், 100 பேர் வராங்க. அந்த 100 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் பகுதியிலேருந்து வந்திருக்கலாம். ஒவ்வொரு வகையான நோய்களையே தங்களுக்குள்ளே வச்சுருக்கலாம். அதில் ஒரு சிலர் வந்து தொற்று கிருமிகளோடு அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அப்படி வரும் பொழுது அந்த கிருமி அந்த வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாசல்லையே மஞ்சள் தெளித்து அனுப்பக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக, ஒரு பண்பாடாக மஞ்சள் தெளித்து வரவேற்றாங்கன்னா ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுது. இந்த புனிதத்திற்கு பின்னாடி இருந்த மருத்துவ குணம் என்னென்னா, அந்த நபரிடமிருந்து மற்ற நபர்களுக்கு எந்த கிருமி தொற்றும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா ஊர் திருவிழாவில் மஞ்சள் தெளிக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் இருந்தால் மஞ்சள் தெளிக்கிறது. ஒரு பெண் பூப்படைந்தாருன்னா அதுக்கு கூட வந்து மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, பூப்படைந்த பெண் வந்து உடலில் வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்திருக்கும். உடல் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்திருக்கும் பொழுது எளிதில் வந்து கிருமிகள் உடம்புக்குள்ளே போயிடலாம். ஒரு பாக்டீரியா வந்துடலாம், இல்லை ஒரு வைரஸ் தொற்று வந்துடலாம். அப்படி தொற்றுக்கள் வந்து விடாமல் தடுப்பதற்கு தான் அந்த பூப்புனித நீர் அப்படிங்கிறதே மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்கிறதே அதுக்காக தான். இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும், இல்லை ஒரு 4 பேர் சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மஞ்சளை தெளித்ததற்கு பின்னணி புனிதம் மட்டுமல்ல, இல்லைன்னா பண்பாடு மட்டுமல்ல, இல்லை ஒரு உபசரிப்பு வரவேற்பு மட்டுமல்ல, மருத்துவ குணமும் இருந்ததுனால தான். இது வெளி விஷயங்களில் எந்த உணவு நம்ம தயாரித்தாலும் கடைசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம். ஒரு சாம்பார் வச்சாலும் சரி, ஒரு காய்கறி வதக்கினாலும் சரி, இல்லை கூட்டு செய்கிறோம், பொரியல் செய்கிறோம், எல்லாத்துலேயுமே சட்டி இறக்கும் பொழுது சூடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதனுடைய மனம் கொடுப்பதற்கு, அதனுடைய நிறம் கொடுப்பதற்கு கடைசியாக ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் போடுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த உணவில் வந்து சேரக்கூடிய பல்வேறு பொருட்கள்னால உடலுக்கு கேடு வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த உணவு கெட்டுப்போகாமல் இருக்கணுங்கிறது இன்னொரு விஷயம். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மஞ்சள் உள்ளே சேர்றதுனால நமக்கு பல்வேறு நோய்கள் வராமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் இயல்பாகவே நமக்கு வந்து உடம்புலேயே நிறைய பாதுகாப்பு தன்மை இருக்கிறது, இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா அலர்ட்டாக வைத்திருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் பயன்படுது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த வைரஸ் தொந்தரவு தவிர புற்றுநோய்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னது தான் காரணம்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின் மிகப்பெரிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து, உரங்கள்லாம் போட்டு விளைவிக்கக்கூடிய தாவரங்களுடைய சின்ன சின்ன நுண்ணிய கூறுகளே புற்றுநோயை உண்டாக்கிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம். தொடர்ச்சியான மன அழுத்தம் புற்றுநோயை உண்டாக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இல்லைன்னா மது, புகை, இந்த மாதிரி விஷயங்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம். இவை ஒவ்வொன்றும்
உடலில் ஒவ்வொரு ஃபிசியாலஜிக்கலாக ஒவ்வொரு விஷயங்களை தூண்டி புற்றை உருவாக்குறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி எந்த விஷயமாக ஒரு 10 காரணம் வச்சுக்கோங்களேன், அந்த 10 காரணத்தையும் மாடுலேட் பண்ணுறதுக்கு, அந்த 10 காரணங்களாலும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு மஞ்சள்ங்கிற ஒரே ஒரு விஷயம் பயன்படுறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். புற்றுநோய்க்கான நவீன மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய நல்ல நவீன மருந்துகள் வந்திருக்கு. அந்த மருந்துகளில் ஒரு மருந்துனா ஒரு டார்கெட்டை சரி பண்ணும், ஒரே ஒரு மருந்து ஒரு டார்கெட்டுக்கு. ஆனால் இந்த புற்றுநோய் ஒரு மருந்து 10 டார்கெட்டை வந்து சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப கட்ட ஆய்வுகள் எல்லாமே இப்படி பல்வேறு விஷயங்களை மாடுலேட் பண்ணுறதுனால தான் நம்ம உணவில் அதை சேர்த்து கொள்ளணும். மருந்தாக சேர்க்குறது இன்னொரு பக்கமாக இருந்தாலும் அன்றாடம் உணவில் சேர்க்கும் பொழுது வராமல் வந்து இந்த நோய் வராமல் தடுக்கலாம். இன்றைக்கு நம்மலாம் பார்த்துருக்கோம், ஸ்டீவ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து அவர் வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சரில் இறந்து போனார். பல மில்லியன் டாலர் பயன்படுத்தி அவரை வந்து எப்படியாவது காப்பாற்ற உலகம் முயற்சித்தது. ஆனாலும் பயனில்லாமல் அவங்க வந்து தவறி போனாங்க. அதே அந்த பேங்க்ரியாட்டிக் கார்சினோமா வராமல் தடுப்பதற்கு இந்த மஞ்சள் பயன்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது. அது பேங்க்ரியாட்டிங்கிறது நம்மளுடைய கணையம்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இன்சுலின்லாம் சுரக்கிறது, அதாவது சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு வேண்டிய இன்சுலின் சுரக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய கொழுப்பை ஜீரணிக்கக்கூடிய பல்வேறு நொதிகளை சுரப்பதும் அந்த பேங்க்ரியாஸ் தான். அந்த பேங்க்ரியாஸில் ஒரு கேன்சர் வந்ததுன்னா 18 மாதம் 20 மாதத்திலேயே வந்து சரியாக குணப்படுத்தப்படவில்லை அப்படின்னா அது வந்து மரணத்தை நோக்கி அழைத்து விடுங்கிறது தான் இன்றைய ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் கூட இந்த மஞ்சள் வந்து ஓரளவுக்கு அந்த நோயினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்கு. வெறும் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் மட்டும் இல்லை, உடம்பில் எந்த புற்றுநோய் வந்தாலும், இரத்த புற்றுநோய் வந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து வேறு உறுப்புகளில், இரைப்பையில், மூளையில், சிறுநீரகத்தில், கருப்பையில், சினைப்பையில் எந்த இடத்துல புற்றுநோய் வந்தாலும், என்ன மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் மஞ்சளை உணவோடு இல்லைன்னா உணவில் ஒரு கூறாக இல்லை தனியாக மஞ்சளை கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா அது புற்றுநோயை தடுப்பதற்கு, வேகமாக வளராமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம மஞ்சள்னோடனே அது புற்றுநோய்க்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. மஞ்சள்லேருந்து வரக்கூடிய ஒரு மனம் வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடைப்பு, நீரேற்றம், தும்மல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த மஞ்சளுடைய மனமே அதனுடைய வியாதியை வந்து மட்டுப்படுத்தும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆஸ்துமா நோயாளியா இல்லை தும்மல் வந்து சைனசைட்டிஸ் பர்சனா அவங்க வந்து வாரத்துக்கு 2 நாள் அந்த மஞ்சளை சுட்டு முகர்ந்து கொண்டு வரலாம். சாதாரண புண்கள் இருக்குது, ஒரு குழந்தை வந்து விளையாடும்போது தவறி கீழே விழுந்துடுது, அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன இரத்த காயம் ஏற்படுது. நம்ம என்ன செய்கிறோம், உடனே நம்ம மனசுக்கு வர்றது என்ன, டிடி இன்ஜெக்ஷன் போடலாமா டாக்டர் அப்படின்னு தான் கேட்டு வருவாங்க. டிடி போட்டால் நமக்கு வந்து அந்த டெட்டனஸ் வைரஸ் வராமல் தடுக்கணும். அந்த டெட்டனஸ் வைரஸ் வருவதை தடுப்பதற்கு மஞ்சள் தூள் பயன்படுதுங்கிறது இன்றைய ஆய்வு முடிவு. இப்போவும் நம்ம வழக்கில் பாருங்கள், நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் எங்கேயாவது நம்ம குழந்தை கீழே விழுந்துன்னா உடனே அது மேலே வந்து லேசாக மஞ்சளை சுட்டு போடுப்பா, இல்லைன்னா மஞ்சளை அரைச்சி மேலே பத்து போடு, மஞ்சள் தூளை போடுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க. அவர்களுக்கு வந்து டெட்டனஸ் கிருமியை பற்றிய அறிவு தெரியாது. அந்த ஆயுர்வேதத்துக்கோ சித்த மருத்துவத்துக்கோ அன்றைக்கு டெட்டனஸ் பற்றிய அறிவு கிடையாது. ஆனால் இன்றைய தாவரவியல் அறிவு என்ன சொல்லுதுன்னா, புண்களில் லேசாக வரக்கூடிய பரவிடக்கூடிய அந்த டெட்டனஸ் கிருமியை இந்த மஞ்சள் தூள் வந்து நல்ல தடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மஞ்சள் நீர், மஞ்சளை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வைத்து கழுவுனா, நம்ம இன்றைக்கி எப்படி நமக்கு ஒரு புண்ணாச்சுன்னா முதல்ல என்ன செய்கிறோம், டெட்டால் போட்டு நல்லா கழுவிடுங்க, கிருமி நாசினி தரவத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இன்றைய மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயம். அதே விஷயத்தை இந்த மஞ்சள் நீரை வைத்து நல்லா கழுவணும் அப்படின்னா கிருமி நாசினிகள் வந்து நேராக வந்து நம்ம கிருமிகள் வேறு பாக்டீரியாக்களோ ஃபங்கஸோ வராமல் தடுப்பதற்கு இந்த மஞ்சள் தண்ணீர் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மஞ்சள்ங்கிறது வந்து சின்ன ஒரு புண்ணு வராமல் தடுக்கிறது, புண்ணில் கிருமி தொற்று வராமல் இருக்கிறது, அப்புறம் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி வர்றதுல இருந்து புற்றுநோய் வரைக்கும் பல்வேறு நோய்கள் வராமல் தடுப்பதற்கு வந்து இந்த மஞ்சள் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதை நம்ம தவறாமல் அன்றாடம் உணவில் நம்ம சேர்த்து கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பேர் வந்து ஒரு அவசர கதியில் வேலை செஞ்சுட்டு ஓடும்போது மஞ்சள்லாம் போடாட்டா என்ன, அது என்ன கலருக்கு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம எந்த காய்கறி சமைச்சு இறக்கின உடனே நிறைய அது மஞ்சளை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதனுடைய பயன் பிரயோஜனம் கிடையாது. இறக்குற தருவாயில் ஒரு 2-3 நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும். எல்லாம் சமைச்சு முடித்து இறக்குற தருவாயில் ஒரு 2 பிஞ்ச் அல்லது 3 பிஞ்ச் மஞ்சள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு உணவுகளையும் பயன்படுத்திடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காரத்துக்கு நிறைய பேர் மிளகா வற்றல் பயன்படுத்துகிறோம். இந்த மிளகா வற்றலில் சில பயன்கள் இருந்தால் கூட இந்த மிளகா வற்றல் வந்து நமக்கு உடலுக்கு நிறைய தீங்கும் உருவாக்கக்கூடியது.
அந்த தீங்கை வந்து இந்த மஞ்சள் சேர்க்கும் பொழுது அது மட்டுப்படும். உதாரணத்துக்கு மிளகாய் வற்றலில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து புற்றுநோயை உருவாக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எங்கெல்லாம் மிளகாய் வற்றல் சேர்க்குறோமோ அங்கெல்லாம் மஞ்சள் தூளும் நம்ம சேர்க்கிறத பார்க்கலாம். ஒரு சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ புளிக்குழம்பு பொடி எது செஞ்சாலும் அதில் மிளகாய் வற்றல் சேரும்போது கூடவே மஞ்சள் தூள் சேரும். காரம் போடும்போது பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய் வற்றல் போட்டாங்கன்னா கூடவே மஞ்சள் தூள் போடுவாங்க. அப்படி மஞ்சள் தூளை சேர்த்தால் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சத்துனால நமக்கு புற்றுநோய் வந்துடாமல் தடுப்பதற்கு கூட அந்த மஞ்சள் பயன்படும். அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் உங்களுடைய உணவில் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூளை வந்து தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வந்தோம்னா பல நோய்கள் வராமல் நாமும் பாதுகாப்பாக இருக்கலாம். நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நம் சந்ததியும் ஒரு ஆரோக்கியமான நலவாழ்விற்கு நாம் அவர்களை அழைத்து செல்லலாம். கிருபா, கேரளாலலாம் மிஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஏன் மிஸ்ட்டுங்கிறது காலையில் 6 மணிக்கு இருக்கும், இப்போ என்னத்தை தேடிட்டு இருக்க? கேரளாவில் மிஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா மோஸ்ட்லி மலை பிரதேசத்துலலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மிஸ்ட் இருக்கும். ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் 12 மணி உச்சி வெயில் ஆகிற நேரத்துக்கு கூட மிஸ்ட் அழகாக தெரியும் தெரியுமா? அதுக்காக இப்போ மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருந்து இந்த மிஸ்ட்டை பார்த்துட்டு போகணுமா உனக்கு? நான் அப்படி சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உனக்கு சொன்னேன். சரி, நம்ம கிளம்புற நேரம் வந்துடுச்சு, அவங்களுக்கு பாப்பாயை சொல்லிட்டு கிளம்பிடலாமா? கேரளாவில் இந்த மலை மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான இடங்கள் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டாடா பபாய் சொல்லிடலாம். நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, it's டாடா பபாய் from கிருபா and கீர்த்தி on புத்தம்புது காலை. பாய். Thank you.